பசங்கள்லாம் சேர்ந்து பல வருஷமாக குற்றாலம் பைக்கில் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி சரி ஒரு வழியாக கிளம்பிட்டோம். சரி காலையில் 6 மணிக்கு எங்கே போயிடலான்னு பார்த்தா கிளம்புனதே 6 மணிக்கு தாங்க. சரி குற்றாலம் போகிறோம், மாஸ் பண்ணுறோம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். சரி பசங்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சீக்கிரமே பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல டீ கடையாக பார்த்துருவோம். இப்போதைக்கு தென்காசிக்கு வந்துட்டோம். வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையை நிப்பாட்டி இருக்கோம். சொல்ல அந்த கடை எங்க இருக்குன்னு சொன்னா, ஏன்னா எந்த ஊர்ரா? புளியங்குடி வாசுதேவநல்லூர்லயே சொன்னான். சொல்லிட்டு தோ கிலோமீட்டர்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டான் பையன். எனக்கு தெரிஞ்சு குற்றாலத்துக்கே கூட்டு போயிருந்திருப்பான். 12 கிலோமீட்டர் தான். குற்றாலத்திலே போய் டீ குடிச்சிருப்பான். அதாவது நீங்க எப்பவுமே எங்க போனாலும் சரி ஹெல்மெட் வந்து போட்டுக்கோங்க பைக்ல போனீங்கன்னா. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தயிர் வடை, சாம்பார் வடை, ஸ்ப்ரவுட்ஸு, சுண்டல், மார்னிங் டிஃபனுன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. சரி பசங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா தென்காசி டு குற்றாலம் போகிற வழியில் இருக்குது. எனக்கு எனக்கு தூக்கம் வருது. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பாட்டு பாடி பார்த்தேன். அதாவது தம்பி நைட்டு வந்து நாளைக்கு எங்கேயா போறோம்னா தூங்கணும்ப்பா. நீ உன் ஆள்கிட்ட வீடியோ கால் பண்ணி விளையாடக்கூடாது சரியா? திருவிழா அப்ப நேரில் பார்த்து விளையாடிட்டு இருந்தோம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் ஸ்ட்ரைட்டாக குற்றாலம் தான். இனிமேல் எந்த சக்தியாலையும் எங்களை நிறுத்தவே முடியாது. 2 seconds later. காலையில் கிளம்பும் போது ஹெல்மெட் இல்லைடான்னு கேட்டான். சரி நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு கொடுத்தா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா. ஆனால் இந்த ரத்த காவு இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டீங்களாடா டேய். குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்தாச்சு. சரி வாங்கடா போய் குளிச்சுட்டு வருவோம். குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அண்ணன் ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தார். என்னதுண்ணே இது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, தம்பி இது காடை முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பார்க்கலாம் இருக்கே, விலை என்னன்னு கேட்டேன். 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணே எனக்கு ஒரு பிளேட் தாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணன் கொடுத்தாரு. ஹெல்மெட்டை உடச்சிட்டு டேஸ்ட்டு பண்ண கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில். சரி குற்றாலம் வந்துட்டு இந்த பாதாம்பால் குடிக்காமல் போனால் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சரி ரைட்டு ஆளுக்கு ஒரு பாதாம்பால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குற்றாலனாலே இந்த பாதாம்பால் தாங்க ஃபேமஸ்ஸு. சரின்னு சொல்லி இதை குடிச்சிட்டு காலையில் டிஃபனை இங்கேயே முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே ஐந்தறிவுக்கு பைக்கில் கிளம்பியாச்சு. சரி மெயின் ஃபால்ஸ் தான் சரி கூட்டமாக இருந்துச்சு. ஐந்தறிவுலாம் போய் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா ஐந்தருவியில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகம். சரி சொல்லி நாங்களும் போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எங்கள் அப்பா முருகனை பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு திருமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். உண்மையாகவே சொல்லணுன்னா இந்த திருமலை முருகன் கோயிலுக்கு கோயில் மட்டும் இல்லை, கோயிலை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்குறக்காண்டியே கூட நீங்கள் போகலாம். சரி நாங்களும் பைக்கில் தான் வந்தோம். காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கோமேன்னு சொல்லிட்டு டயர்டாகி எல்லோரும் முருகனை பார்த்துட்டு வந்துட்டு அங்கே கொடுத்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டோம். இந்த கோயிலோட டைமிங் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தாங்க. ஏன்னா 11 மணிக்கு நட சாத்திடுவாங்க, திரும்ப 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் போனோம், அன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் போய் பார்த்துட்டு நீங்கள் அதனால் திருமலை முருகன் கோயில் போகிறீங்கன்னா அதுக்கேற்றாப்பில் டைமிங் செட் பண்ணி உங்களோட பிளானை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.